புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். ரெண்டு ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப், இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். டெல்லி சட்டசபை தேர்தலில் பாஜக வெற்றி பெற்று 27 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சி அமைக்க உள்ளது. டெல்லியில் தமிழர் வசிக்கும் பகுதியில் அண்ணாமலை, முருகன், வானதி உள்ளிட்டோர் தீவிர பிரச்சாரம் செய்தனர். டெல்லியில் பாஜக வெற்றி குறித்து தமிழர் பிரிவு மாநில துணைத் தலைவர் தண்டபாணி கூறுவதை கேட்கலாம். இந்த வெற்றி பாரத பிரதமர் மோடிஜியினுடைய உண்மையான ஆட்சிக்கும் உண்மைக்கும் கிடைத்த வெற்றி. கடவுள் இருக்கார் அப்படின்னு சொல்றதுக்கு இது ஒரு உதாரணம். 2012 ஊழலுக்கு எதிராக போராடின கேஜ்ரிவால் மீண்டும் அதே ஊழலில் விழுந்து மக்கள் அவரை தூக்கி எறிந்திருக்கிறார்கள். இந்த வெற்றி உண்மையாலுமே மக்கள் உண்மையாக நிர்ணயித்துள்ளார்கள். அதோடு டெல்லி 27 ஆண்டுகளுக்கு பிறகு பிஜேபியின் வசம் வந்துள்ளது. 20 ஆண்டுகளுக்கு முன்னால் டெல்லியை ஒரு கட்டமைப்புள்ள ஒரு உலகின் மிகச்சிறந்த நகரமாக மாற்றுவதற்காக 1998 காலகட்டங்களில் டெல்லி மெட்ரோவை கொண்டு வந்தது நம்முடைய டெல்லி பாஜக மட்டும்தான். ஆனால் இன்று 27 ஆண்டுகளாக காங்கிரசும் ஆம் ஆத்மி மாறி மாறி ஆட்சி செய்து இந்த முன்னேற்றங்களை தடைபட்டு வைத்திருக்கிறார்கள். மத்தியில் பாஜக ஆட்சி இருந்தாலும் மத்தியில் வரக்கூடிய திட்டங்களை கேஜ்ரிவால் மாநிலத்தில் நிறைவேற்றவில்லை. அதனால் இந்த தில்லி மாநிலம் பின்தங்கி போனது. உதாரணத்துக்காக ஆயுஷ்மான் பாரத் அப்படிங்கக்கூடிய அந்த காப்பீடு திட்டம் ஏழை எளிய மக்களுக்காக உருவாக்கப்பட்ட மோடிஜியினுடைய மிக சிறந்த திட்டம். அந்த திட்டத்தை கேஜ்ரிவால் டெல்லி மாநிலத்துக்குள்ளேயே விடவில்லை. அதனால் மிகவும் மக்கள் பாதிப்படைந்தார்கள். அதையெல்லாம் கருத்தில் கொண்டு மக்கள் இன்று அருமையான ஒரு வெற்றியை கொடுத்துள்ளார்கள், அருமையான ஒரு தீர்ப்பை வழங்கியுள்ளார்கள். கண்டிப்பாக நாங்கள் எதிர்பார்த்தோம். ஏனென்றால் இவர்களுடைய ஆட்சி 10 ஆண்டுகளாக இவங்களுடைய நிர்வாக சீர்கேடு அப்பட்டமாக வெளிப்பட்டது. அதாவது மதுபான ஊழல், வாட்டர் போர்டில், அதே மாதிரி கல்வி, சுகாதாரத்தில் ஒவ்வொரு துறையிலும் ஊழல் செய்த மந்திரி அனைவருமே ஜெயில் இருந்தாங்க. அதாவது சத்யேந்தர் ஜெயின் முகலா கிளினிக் ஆரம்பிச்சு அது வெறும் பேராசிட்டால் மட்டும் கொடுத்துட்டு ஏகப்பட்ட ஊழல் பண்ணார். இன்னைக்கு அவர் ஜெயில் இருந்திருக்காரு, ஜாமீன் வெளியில் இருந்திருக்காரு. அதே மாதிரி மணிஷ் சிசோடியா, கெஜ்ரிவால், இந்த கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய சிட்டிங் மினிஸ்டர் ராஜேந்திர கெலாட் அப்படிங்கிற போக்குவரத்துறை அமைச்சர், அவர் இவருடைய நிர்வாக சீர்கேட்டை கண்டிச்சு ரிசைன் பண்ணிட்டு வெளியில் வந்தார். இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு வெக்கக்கடானது, அவமானத்துக்குரியது இந்த டெல்லி மாநிலத்துக்கு. அதனால மக்கள் இதை வாட்ச் பண்ணி, அதாவது உன்னிப்பா கவனிச்சு இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளார்கள். டெல்லி மாநில பாஜக தமிழகத்தினுடைய மாநில தலைமையுடன் தொடர்பு கொண்டு மத்திய இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன்ஜியினுடைய தலைமையில 3 குழுக்களா பிரிச்சு இதை எங்களுக்கு வடிவமைச்சு கொடுத்தாங்க. எந்தெந்த ஏரியால எப்படி வேலை பார்க்கணும் 3ஆ பிரிச்சிருந்தோம். அதுல இந்த மாநிலத்தினுடைய மாநில நிர்வாகிகளாகிய எக்ஸ் மினிஸ்டர் பொன் ராதாகிருஷ்ணன்ஜி, எச் ராஜண்ணா, பொன் பாலகனந்தஜி, கருணாகரன்ஜி, கோபிநாத்ஜி, அதே மாதிரி இந்த முழுக்க பெண்களுடைய ஓட்டு இங்க டிசைடிங் பேட்டரா இருக்கிறதுனால நம்முடைய தேசிய மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் அக்காவுடைய தலைமையில மாநிலம் முழுக்க மகளிர்களை கட்டமைச்சு அருமையாக வேலை பார்த்தாங்க. அதுக்கான வெற்றி அருமையான பலன் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி முருகன்ஜி இந்த கடும் குளிரிலும் கூட தமிழகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய லீடர்களை தங்க வச்சு 1 மாத காலமாக நாங்கள், அதாவது ஒவ்வொரு தொகுதியா பகுதியா ஸ்லம் அப்படிங்கிற இடத்துல போய் எல்லாமே நல்லா வேலை பார்த்தோம். அதுக்கான பலன் கிடைச்சிருக்கு. உண்மையை எடுத்து சொன்னோம் மக்களுக்கு. இது மாதிரி கேஜ்ரிவாலுடைய ஆட்சி அவலங்களை உண்மையை எடுத்து சொன்னோம். அதே மாதிரி எங்களது மாநில தலைவர் அன்புக்குரிய அண்ணன் அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய இந்த குளிர்காலத்துல வெறும் காலில் ஒவ்வொரு ஸ்லம்லையும் நடந்து ஓட்டு வாக்கு சேகரித்தார். அதனுடைய பலன் இன்று எங்களது ஆட்சி அமைப்பதற்கு மக்கள் தீர்ப்பை வழங்கியுள்ளார்கள். அனைத்து தமிழக பாஜக நிர்வாகிகளுக்கும், மாநில பொறுப்பாளர்களுக்கும், அண்ணன் அண்ணாமலை அவர்களுக்கும், டாக்டர் எல் முருகன்ஜி அவர்களுக்கும், வானதி அக்கா அவர்களுக்கும் மிகுந்த நன்றி நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் டெல்லி வாழ் தமிழர்கள் சார்பாக.